ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் நீங்கள் ஸ்மைல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வேலூரில் எங்கேயும் கரண்ட் இல்லை. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஷெட் ஒன்று. அதனால பார்த்தீங்கன்னா வீட்டில் இன்றைக்கி சமையல் சிம்பிளாக என் ஒய்ஃப் முடிச்சிட்டாங்க. என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா ரசம் செஞ்சுக்கிறாங்க, இன்னும் ஒயிட் ரைஸு. இப்போது மீன் ஃப்ரெஷ்ஷாக வச்சுட்டு இருக்காங்க. அந்த வீடியோ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? இப்போ மீன் போடுறாங்க. போடுமா. இது என்ன மீன் பார்த்தீங்கன்னா, என்ன மீன் இது? அது என்ன, நான் தாங்க வாங்கிட்டு வந்த இது மீன். இது எனக்கு மீன் பேரே வர மாட்டேங்குது. சரி, வரல, ஞாபகம் வரல இந்த மீன் என்னன்னு. இப்போ மீன் வறுக்கிறாங்க, நம்ம பார்க்கலாம். இதை பார்த்தீங்கன்னா மீன் பேர் 1 மீன் 2 மீனா அது எல்லாது. நல்லா மீன் சூடாகுது. ஆனால் இன்றைக்கி ஷெட் ஒன்று வேலூரில் எங்கேயோ கரண்ட் இல்லை. அதனால பார்த்தீங்கன்னா சிம்பிளாக சமையல் முடிக்கணும்னு நான் வீட்டில் சொன்னேன். அவங்க பார்த்தீங்கன்னா நல்லா ஹை லெவலில் மீன் நல்லா வறுத்துட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா வாங்க, அது மீன் சூடாக இருக்கும் முன்னே பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். வீட்டில் சாப்பிட்றது இதை பார்த்தீங்கன்னா ரசம், பச்சை தண்ணி மாதிரியே இருக்குது ரசம். அது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸு. எங்களை 2 பேரும் மட்டும்தான் இது ஒயிட் ரைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா மீன் சூடாக ஆகிட்டு நீ பாருங்க. நம்ம ஒரு திருப்பலாம். வர மாட்டேங்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மீன் வரல. அது என் பைப்பு வரவங்கள கரெக்டாக திருப்பி விடுறாங்க. பார்த்தீங்கன்னா மீன் சூடாகிட்டுக்குது. எனக்கு எண்ணெய் ஃபுல்லாக போட்டால் மீனில் பிடிக்காது. அதனால தான் நான் எண்ணெய் கம்மியாக போட சொன்னேன். ஏன்னா எண்ணெய் ஃபுல்லாக இருந்தால் எனக்கு நெஞ்சு எரியும். ஆயில் இது ஹை போல்ல. அது பார்த்தீங்கன்னா என் பொண்டாடி என் மேலே சூடாகிட்டிங்குது. ஏன் தெரியுமா? அந்த ரசம் பச்சை தண்ணி மாதிரி சொன்னேன்ல, அதுக்காக என்கிட்ட பேசாமல் சூடாகிட்டிங்குது. அது மீன் மாதிரியே சூடாகிட்டிங்குது. இது இப்போ பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா என் ஒய்ஃபு சமாதானம் பண்ணுறதாக நான் ஒரு முட்டை ஒன்று தர போகிறேன். அது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், முத்தம் தர விட மாட்டேங்குது. அப்புறமா நான் முத்தம் தர வீடியோ நான் காமிக்கிறேன். அது சிம்பிளாக அமைச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மீன் ரெடி ஆச்சு. இப்போதையும் நம்ம ஒரு 2 பீஸு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். செம்ம சூடாக இருக்குது. ஆனால் இந்த வெயிலுக்கு பார்த்தீங்கன்னா செம்ம ஹாட்டாக இருக்குது. வீட்டில் கூட செம்ம ஹீட்டு. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாங்க. சாப்பிட்லாமா? செம்ம ஹீட்டாக இருக்குது. பார்த்தீங்களா? அப்படியே ஆப்பி பருக சுட சுட மீன் நம்ம இப்போ சாப்பிட்லாம். செம்ம டேஸ்ட்டு, செம்ம ஹீட்டு, செம்ம டேஸ்ட்டு. ஆனால் வேறு லெவலாக இருக்குது. சூப்பராக இருக்குது. இப்போ இந்த மீனை என் மனைவிக்கு லைட்டாக ஊட்டி விட போகிறேன். இங்கே பாருங்க, தங்க வயல் தான் போடுறது துப்பில் ஒரு மொத்தமாக குத்துறேன். தங்க வயல் வருமா? சரி, போட்டுக்கிறேன். இப்போ என் ஒய்ஃபுக்கு நான் ஊட்டி விட்றேன். பார்க்கலாமா? ஆனால் மீன் பார்த்தீங்கன்னா மசாலா செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. சுட சுட சாப்பிட்றதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா என் ஒய்ஃபுக்கு நான் ஊட்டி விட்றேன். வேறு லெவலாக இருக்குங்க. நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இது மீனுக்கு என்ன நான் மசாலா ஆட் பண்ணுறேன்னா நான் ஃபுல் வீடியோ நான் போடுறேன். இப்போதைக்கு நான் இப்போ தான் வேலையிலேருந்து வந்தேன். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா என் மனைவி பார்த்தீங்கன்னா மசாலா மிக்ஸ் பண்ணி ரெடியாக வச்சுடிக்கிறாங்க. செம்ம சூப்பராக இருக்குது. பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருங்க. வேறு லெவலாக இருக்குது. செம்ம டேஸ்ட்டு. எப்படி இருக்க? கைதா இது நானும் கொஞ்சம் லைட்டாக ஊட்டி விடுறேன். செம்ம அண்ணல் படகு சூடு.
இன்னொன்று நீ பாரு, இன்னொரு செட்டு ரெடி ஆகிட்டுக்குது. செம்ம சூடு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கரண்ட் இல்லாமல் ரொம்ப வீட்டில் வேர்க்குது, என்னால் இருக்க முடியல. இன்றைக்கி ஃபுல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 9 மணிக்கு கரண்ட் ஆஃப் பண்ணால் ஃபுல் ஷட் டவுன். கரண்ட் பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு 6 மணி தான் வரும். வீட்டில் இருக்க முடியல, ரொம்ப ஹீட் ஆகிடுது. ஏன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா ஃபேன் எல்லாமே இருக்க முடியாது, ரொம்ப அனலாக ஆகிடுது. இந்த டைமில் சுட சுட மீன் வேறு சாப்பிட்டேன். ரொம்ப இதில் வேறு அனல் அடிக்குது, முடியல என்னால். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இதில் மசாலா கூட பார்த்தீங்கன்னா நல்லா மீனில் ஒட்டிடிக்குது, சூப்பராக ஒட்டிடிக்குது. இது பார்த்தீங்கன்னா இந்த மசாலா 1.5 மணி நேரம் ஆச்சா கலத்து பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா 1.5 மணி நேரம் ஆச்சு மசாலா. இதில் மசாலா மிக்ஸ் பண்ணி ஒரு 1.5 மணி நேரம், அதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டுக்கிறாங்க. அதனால தான் நல்லா மசாலா இதில் ஃபிக்ஸ் ஆகிடுது. சூப்பராக இருக்குது மசாலா. இந்த மசாலாவுக்கு இதே மாதிரி ஃபிஷ்ஷு சூப்பராக வருது, செம்மையாக இருக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரைஸ் நம்ம போட்டுக்கலாம். கொஞ்சமாக ரைஸு, கொஞ்சமாக ரைஸ் போட்டுக்கிட்டோம். ஏன்னா நான் ஃபுல்லாகலாம் சாப்பிட மாட்டேன், ரைஸ் எல்லாம் கொஞ்சமாக தான் சாப்பிடுவேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரசம் அங்கே இருக்குது. ரசம் லைட்டாக ஊற்றிக்கலாம். ஆனால் ரசத்துக்கும் மீனுக்கும் செம்ம காம்பினேஷன், சூப்பராக இருக்கும், சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்டாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா மீனும் பக்கத்தில் சுட சுட சுடக்குது. இப்போ நம்ம சாப்பிட தான் போகிறோம், சரியா? செம்ம டேஸ்டாக இருக்குது. என் மனைவி பார்த்தீங்கன்னா சமையல் அறை வைக்கிறாங்க. இப்போ நம்ம சாப்பிட்லாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டேஸ்ட் பண்ணலாம், சரியா? சாப்பிடலாம், சாப்பிடலாமா? இந்த ரசத்துக்கும் மீனுக்கும் நான் சொல்லுறேன் சூப்பராக இருக்குண்ணே. ஒரு மீன் டேஸ்ட் பண்ணலாம். வேறு லெவலாக இருக்குது, செம்ம சூப்பராக இருக்குது சாப்பிட்றதுக்கு. உங்களுக்கு ஒயிட் ரைஸ்க்கும் ரசத்துக்கும் எப்படி இருக்குது நீங்கள் சொல்லி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ இதோட நான் முடிக்கிறேன். ஓகே, பாய்.